Welcome back, Kerala Lottery Tuning Chart Disclaimer. This channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு சோஃபார் வந்த நம்பர்லாம் என்ன, எப்படி மெஷின் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு upload the video. So kindly forgive me. So now, very simple friends. ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, how the machine tracks it path. அதனுடைய வழியை எப்படி அமைச்சிக்கிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் கூர்ந்து கவனித்தாலே you will be able to success. Otherwise it is going to be very difficult. So for that we have a methodology. Basically this channel is teaching what is numbering system and how the machine rotates according to the chart, or the chart has been made according to the machine. That is a major aspect of this channel. இப்போ இன்றைக்கி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு 237 வந்திருக்கு, நேற்று 155 வந்திருக்கு, அண்ட் தென் 890 வந்திருக்கு. த ஃபஸ்ட் திங், ஒரு நம்பர் வந்ததுக்கப்புறம் நான்லாம் ரிசல்ட்டை பார்த்த உடனே அந்த நம்பர் என்ன மாதிரி கேட்டகரி நம்பர், எதர் இட் இஸ் அ ஸ்மால் ஆர் பிக், எதர் இட் இஸ் அ ஃபேமிலி நம்பர், எதர் இட் இஸ் odd number or even number, or it's 2 or 3 minus or 3 plus or 4 plus or 4 minus. Today what is 3 plus and 3 minus, and what is 4 plus 4 minus, and what is 2 அப்படிங்கிற விஷயத்தை டீப்பாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ தட் you will be able to access the winnings. இப்போது ஒரு நம்பர் 4 வழியாக செப்பரேட் ஆகுது. ஒன்று 4 டிஜிட்டை எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் 2 ஈவன் இருக்கும், 2 ஆடு இருக்கும். அதாவது 2 ரெட்டப்படை, 2 ஒத்தப்படை. ஈவன் மீன்ஸ் ரெட்டப்படை, ஆட் மீன்ஸ் ஒத்தப்படை. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா 1188. இந்த 88ங்கிறது வந்து ஈவன் நம்பர், 11 அப்படிங்கிறது ஆட் நம்பர். அதர்வைஸ் 22 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1 2 3 4. இட்ஸ் கால்ட் ரம்மி. பட் ஈவன் தென் 2 4 ரெட்டப்படை, 1 3 ஒத்தப்படை. இதைத்தான் மிஷின் எப்படி கொடுக்கும்னா 6 7 8 9 அப்படின்னு கொடுக்கும். அப்போது இதே நம்பரை நம்ம 3 ஒத்தப்படையில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1 3 7 8. Why? Because 1 and 3 and 7 is ஒத்தப்படை and 8 is ரெட்டப்படை. இதே நம்பரை அப்போது இது வந்து 3 மைனஸ், ஏன்னா மைனஸ் அப்படிங்கிறது ஒத்தப்படையில் வரும். இதே 3 ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் 6 8 2 3. இதில் 3 ரெட்டப்படை. 6 8 2 is a even number, 3 is a odd number. ஸோ இது வந்து 3 ப்ளஸ். அப்போ 3 மைனஸ்க்கும் 3 ப்ளஸ்க்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்படி தான் மிஷின் வந்து நம்பரிங்கை செட் பண்ணணும். அது போக 4 மைனஸ் 4 ப்ளஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது. தட் இஸ் 2 6 4
8. இதில் எல்லாமே ரெட்டப்படை. அப்போது 4 + 1 3 5 7 எல்லாமே ஒத்தப்படை 4 - அப்போது ஒரு நம்பர் வரும்போதே நீங்கள் அதை +3 +- இல்லை +4 +- இல்லை 2 to 1 கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிச்சேன்னா அடுத்தது என்ன வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போது இப்போ பார்த்தோம்னா 8890. அப்போது இதில் 880ங்கிறது வந்து 3 ரெட்டப்படை. அப்போ இது 3+ நம்பர். அடுத்தது மிஷின் கொடுத்துருக்கிற நம்பர் 9155 எல்லாமே 4- ஏன்னா ஒத்தப்படையில் இருக்குது. அடுத்த நம்பர் என்னென்னா 5237 = 3- ஏன்னா 5 3 7ங்கிறது ஒத்தப்படை, 2 மட்டும் ரெட்டப்படை. அப்போது மிஷினு இந்த மாதத்தில் 22 அப்படிங்கிற நம்பரை 2 முறையோ இல்லை 3 முறையோ தான் கொடுத்துருக்கு. அதாவது 2 ஈவன் இருக்கும், 2 ஆட் இருக்கும். அப்போ இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30 நாள் 20 நாள் போயிடுச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 100% சொல்கிறேன், இந்த 10 நாளில் 8 நாள் மட்டும் உங்களுக்கு 2 ஈவன் இருக்கும், 2 ஆட் இருக்கும் 4 டிஜிட்டில். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆட் நம்பர் ஈவன் நம்பரை போட்டுக்கணும். ஆட் நம்பர்னால் என்ன? 1 3 5 7 9. ஈவன் நம்பர்னால் 0 2 4 6 8. இப்போ மிஷினுக்கு தேவை 2 ரெட்டப்படை 2 ஒத்தப்படை. அதாவது இதிலேருந்து 2 நம்பர் எடுக்கணும், இதிலேருந்து 2 நம்பர் எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்போ ஏற்கனவே என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போது 8 9 0 8, 9 1 5 5, 5 2 3 7. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் அதிகமாக வந்திருக்கு. அப்போ நீங்கள் 2 ஒத்தப்படையில் இங்கே இருக்கிற நம்பரை தான் ஒத்தப்படையில் செலக்ட் பண்ணணும். எல்லாமே வந்துருச்சு. 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. அப்போது ரெட்டப்படையில் ஒத்தப்படையில் மிஷின் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் 1 5 இல்லை 3 7 இல்லை 5 9 இப்படி தான் எடுக்கும். அப்போ ஒத்தப்படையில் 2 நம்பர் கிடச்சிருச்சா? ரெட்டப்படையில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு 2 0 8 அவ்வளோதான் இருக்குது. அப்போது ரெட்டப்படையில் மிஸ் ஆகிற நம்பர் 6 4. ஆனால் மிஷின் வந்து கொடுக்காது, அவ்வளோ சீக்கிரமாக அந்த 6 4 கொடுக்காது. அப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் இங்கேருந்து தான் எடுக்கும். 0 எடுக்கும், 8 எடுக்கும், 2 எடுக்கும். அப்போது ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்பரு இந்த நம்பர்லேருந்து தான் வரப்போகுது. அப்போது 2 நம்பர் ஒத்தப்படையில் இருக்கணும், 2 நம்பர் ரெட்டப்படையில் இருக்கணும். அப்போ ஜோடி சேர்த்தோம்னா 8 0 5 3. நல்லா பார்த்துக்கோங்க, 8 0 5 3. தட் இஸ் 0 8 3 5. 3 5ங்கிறது ஒத்தப்படை, 0 8ங்கிறது ரெட்டப்படை. அப்போது அடுத்த நம்பர் என்னென்னா 3 9 4 0. இதில் 3 9ங்கிறது ஒத்தப்படை, 4 0ங்கிறது ரெட்டப்படை. ஸோ ஆக மொத்தத்தில் மிஷின் இங்கேருந்து தான் நாளைக்கு எடுக்க போகுது. அதை 2 ரெட்டப்படை 2 ஒத்தப்படைன்னு எடுக்க போகுது. அப்படி வந்து சுற்றி நிற்கிறதுல கண்டினியூஸாக 3 நாள் 4 நாள் கண்டினியூஸாக வரும். அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நம்பரில் ஏதாவது ஜோடி சேர்த்திங்கன்னா 100% 4 டிஜிட் சக்ஸஸ். இதை எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா இட் ஹாஸ் பீன் ட்ரேஸ்ட் அ லாங் பேக். த திங் இஸ், உங்களுக்கு ஒத்தப்படை சம்மல்லாம் என்ன வரும், ரெட்டப்படை சம்மல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரியணும். இப்போ ஒரு நம்பர் 4 டிஜிட்டில் 3 ஒத்தப்படை நம்பர் இருந்ததுன்னா அதனுடைய சம் ரெட்டப்படையாக இருக்கும். 3 ஒத்தப்படை நம்பர் இருந்ததுன்னா அதனுடைய சம் ரெட்டப்படையாக இருக்கும். இப்போ என்னென்னா இதனுடைய சம் 17. 5 2 3 7ங்கிற சம்மு வந்து 17.
அப்போ 17ங்கிறது ஒத்தப்படை சம்மு. அதனால் 3 ஒத்தப்படை இருக்குது. 9, 1, 5, 5ங்கிறது எல்லாமே ஒத்தப்படை. அப்போ எல்லாமே ஒத்தப்படை இருக்கும்போது ஆப்போசிட்டில் எல்லாமே ரெட்டப்படை சம்மாக வரும். எல்லாமே ரெட்டப்படையாக இருந்ததுன்னா இப்போ 2, 4, 6, 8, 0 இதுவரை உங்களுக்கு ரெட்டப்படை நம்பர் தான். இந்த ரெட்டப்படை நம்பர் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ரெட்டப்படை தான் வரும். 24, 68 எவ்வளோ ஆச்சு? 20. 0, 2, 4, 6 எவ்வளோ ஆச்சு? 12. அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரெட்டப்படை சம்மாக இருந்தால், ரெட்டப்படை நம்பராக இருந்தால் எல்லாமே ரெட்டப்படை சம் தான். ஒத்தப்படை சம்மாக இருந்தால் எல்லாம் ஒத்தப்படை சம் தான். ஆனால் 3 நம்பர் மட்டும் ஒத்தப்படையாக இருந்து ஒரு நம்பர் ரெட்டப்படையாக இருந்தால் இதனுடைய சம் ஒத்தப்படையாக இருக்கும். இல்லை 3 நம்பர் ரெட்டப்படையாக இருந்து ஒரு நம்பர் ஒத்தப்படையாக இருந்தால் இதனுடைய சம் ரெட்டப்படையாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கூட்டினா 7, 3, 10, 10, 8, 18, 18, 1, 19. ஏன் 19 வந்தனா இதனுடைய இதில் 3 நம்பர் ஒத்தப்படை இருக்கிறதுனால ஒத்தப்படை சம் 19. இதில் 8 + 2 10, 10 4 14, 14 ஒரு 7 21. வை? பிகாஸ் இதனுடைய சம் எல்லாமே 3 ரெட்டப்படை. அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். அப்போது உங்களுக்கு நாளைக்கு என்ன கேம் இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல் நம்பர் 282 6282 அப்படின்ற ஒரு நம்பர். இப்போ மிஷின் என்ன பண்ணுன்னா, இந்த நம்பரை முதல்ல சின்ன நம்பரை ஸ்டோர் பண்ணும் 2, அடுத்த ஒரு சின்ன நம்பர் 2, அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் 6, அதுக்கு அடுத்த நம்பர் 8. அப்போது 22 68ன்னு வந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் 22 69 வரணுமா வரக்கூடாதா? இல்லைனா 22 67ன்னு வரணுமா வரக்கூடாதா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 62 82 சின்ன நம்பராக எழுதி 22 68 எழுதி இதுக்கு முன்னாடி நம்பரும் 22 67ம் இதுக்கு அடுத்த நம்பர் 22 69யும் போட்டுட்டு இதை 2 பண்ணுங்க. தட்ஸ் இட். 22 69 2 பண்ணணும். எப்படி பண்ணணும்னா பவரில் பண்ணணும். எப்படி பவரில் பண்ணணும்? 2 2 இருக்குது, ஒரு 2 ஒரு 7. இப்போது 6 9 இருக்குது, 6 அப்படியே வச்சுக்கோங்க, 9 4 ஆக்கிக்கங்க. 27 64 சாரி 27 69. ஏன்னா 7 9 ஒத்தப்படை, 2 6 ரெட்டப்படை. அப்போ 22 67 மாற்றணும்னு சொன்னால் எப்படி மாற்றணும்னா 27 67 7 7 ஒத்தப்படை, 2 2 ரெட்டப்படை. அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடும். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சார்ட்டை வச்சு தான் பண்ணுறோம். ஏன்னா இப்போ 22 68 அப்படிங்கிற நம்பர் 19th செம்மில் நமக்கு வருது. அப்போது அந்த நம்பர் நமக்கு 19th செம்மில் வந்தது அப்படின்னு சொன்னால், சாரி 18th செம்மில், இங்கே பார்த்தீங்கன்னா 18th செம்மில் 22 68 இருக்குது. அப்போ ஏற்கனவே பிளாக் கலரில் நமக்கு இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்கு. இந்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்கு, இந்த நம்பர் என்னென்னு பார்க்கணும். இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்கு, இந்த நம்பர் என்னென்னு பார்க்கணும். இந்த பிளாக் கலருங்கிறது எந்த மந்த்துன்னு பார்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 22 69. இதை 2 மாற்றணும். இல்லை 22 68க்கு கீழே நம்பர் 22 67. இதை 2 மாற்றணும். அது நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது, அந்த சார்ட்டில் அதுவே இருக்கும். அதுக்கு தான் இந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இந்த சார்ட் வேணும். என் வாட்ஸ்அப் நம்பர் வாங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் 638 272 0349. இது ஃப்ரீயாக கிடைக்காது, 1000 rupees பே பண்ணி தான் வாங்கணும். ஓகே, நான் நெக்ஸ்ட் நம்பர் என்ன, எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, ஃபஸ்ட் நம்பர் பார்த்தாச்சு 2826. அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா 3866. அப்போ 38 66 நம்ம மாற்றணும்னா 36 68 மாறும். 36 68க்கு அடுத்த நம்பர் 36 69.
அடுத்த நம்பர் 3667. இதை 2-2 மாற்றணும்னா 3614. 3-1 ஒத்தப்படை, 6-4 ரெட்டப்படை. பாயிண்ட் நம்பர் 1. இப்போ 3667 மாற்றணும்னா 3162. இதுதான் இங்கே மறைஞ்சிருக்கு. 8612 அப்படின்னு மறைஞ்சிருக்கு. இந்த 8க்கு பவர்னால் 3, 3612. ஸோ இந்த கலரில் எல்லாமே அடுத்தது பார்த்திங்கன்னா கூட ரெட்டப்படை தான் இருக்கும். 3275. நாளைக்கு இந்த 3275 தான் மிஷின் வச்சு செய்ய போகுது 100%. ஏன்னா ஆல்ரெடி மிஷின் 155 அடிச்சிருக்கு. அடுத்தது போன வாரத்தில் 389 அடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த 275 கூட தான் வருது. ஸோ அதனால் 3275 மையமாக வச்சு 2-2 ஆடுங்க. 3275 இதில் 3, 7, 5 அப்படிங்கிறது எல்லாமே ஒத்தப்படை. இதில் ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் பவராக கன்வெர்ட் பண்ணணும், இல்லைனா அடுத்த நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 3275 எப்படி வரும்? அதுதான் இங்கே வந்திருக்கு. 3275 தான் 5237 மிஷின் வச்சிருச்சு. அப்போது மிஷின் எங்கேருந்து எடுக்க போகுது? அதுதான் ட்ரிக். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சாச்சுன்னா 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இது பலவற்றை கூட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டுமாரோ ஸோ 100% the machine is going to give 5. அது எந்த போர்டில்னா பி போர்டில் ரிப்பீட் பண்ணும், இல்லை சி போர்டில் ரிப்பீட் பண்ணியே ஆகணும். மிஷின் ஒரு 2 கொடுத்துக்கும். அப்போது மிஷினு 255 கொடுத்துச்சுன்னா 155 551 படிக்கலாம். அடுத்த நம்பர் 552, அதுதான் 255. அப்படி இல்லைனா மிஷின் அடுத்த ஆப்ஷனுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் 890. இந்த 890க்கு அடுத்த நம்பர் 034 இல்லைனா 534. இது ரெண்டுமே கொடுக்காம மிஷினு 155 பவர் அடிச்சுது அப்படின்னு சொன்னால் 2 5 இருக்குது, ஒரு 5, ஒரு 1 இருக்குது, ஒரு 1, ஒரு 6, 516 அப்படிங்கிற நம்பரை மிஷினை அடிச்சிடும். ஏன்னா இது 515. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 516 இந்த ஆப்ஷன். ஸோ இது பல பயிற்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. And thank you very much for watching this video. Once again disclaimer, this channel is only for learning purpose, no other purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. Thank you very much for watching this video.